நேற்று நடந்த குரூப் 4 எக்ஸாமோட தமிழ் கொஷின்ஸ்க்கு ஆன்சர் கீ பார்க்கலாம். முதல் கேள்வி, மரபு பிள்ளைகளை நீக்கி எழுதுக. இதில் ஆன்சர் ஆப்ஷன் ஏ, இல்லத்தின் அருகே புதிதாக கூரை வேய்ந்தனர். ரெண்டாவது கேள்வி, பொருந்தாத சொல்லை கண்டறிக. ஆப்ஷன் டி, ஓங்கலோசை. எதிர்ச்சொல் அறிக. ஊக்கம், ஊக்கம்க்கு எதிர்ச்சொல் சோர்வு. நீள் உழைப்பு, பிரித்தெழுதுனா நீள் கூட்டல் உழைப்பு. கிறிஸ்துவின் வருகையை அறிவித்த முன்னோடி யோவான். ஆப்ஷன் பி ஆன்சர். தேம்பாவணியின் பாட்டுடை தலைவன் யார்? ஆப்ஷன் டி வளன். ஏழாவது கேள்வி, முத்தொள்ளாயிரம் காட்டும் போர்க்களச் சிறப்புடைய நாடு சோழ நாடு. அடுத்த கேள்வி, இந்த பாடலடிகள் குறிப்பிடும் இலக்கியம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் டி பள்ளு. ஒன்பதாவது கேள்வி, சந்து இலக்கியம் அல்லது வாயில் இலக்கியம் என்று அழைக்கப்படுவது தூது. உலகின் பல்வேறு பகுதிகளில் நடக்கும் நிகழ்வுகளை படமாக காட்டுவதற்கான பெயர்? ஆன்சர் ஆப்ஷன் சி செய்திப்படம். அடுத்த கேள்வி, தமிழ் மொழியில் நவீன கதை இலக்கியத்தினை தொடக்கத்திலேயே செழுமைப்படுத்தியவர் புதுமை பித்தன். ஆப்ஷன் டி ஆன்சர். அடுத்த கேள்வி, தெருக்கூத்தை தமிழ் கலையின் முக்கிய அடையாளமாக உருவாக்கியவர் நா. முத்துசாமி. ஆப்ஷன் ஏ ஆன்சர். அடுத்த கேள்வி, காந்தியடிகள் பெற்றோரிடம் அன்பாக நடந்து கொள்ள காரணமாக அமைந்த நூல்? ஆப்ஷன் டி சிரவண பிதுர்பத்தி. 14வது கேள்வி பார்க்கலாம். பிறவினை சொற்களை கண்டறிக. ஆப்ஷன் சி ஆன்சர் வருவித்தான் திருத்தினான். 15, பின்வரும் தொடரை கண்டறிக. பூங்குழலி யாழ் மீட்டினாள். ஆன்சர் ஆப்ஷன் பி செய்வினை தொடர். 16வது கேள்வி, விடைக்கேற்ற வினா அமைத்தல். வணிக அறிவியல் முதலீட்டை பெருக்குவதற்காக பொருட்களை கண்டுபிடிக்கிறது. எத்தகைய முதலீட்டை பெருக்குவதற்காக பொருட்களை கண்டுபிடிக்கிறது? ஆப்ஷன் பி ஆன்சர் இந்த கொஷனுக்கு. அடுத்து, 11 என்றால் 18. ஆப்ஷன் ஏ ஆன்சர். அடுத்த கேள்வி, இனியவை 40 பாடலின் ஆசிரியர் பூதஞ்சேந்தனார். ஆப்ஷன் பி 18வது கேள்விக்கு ஆன்சர். அடுத்து 19வது கேள்வி, பூவையும் குயில்களும் பொலங்கை வண்டரும். இவ்வடிகளில் பூவையும் என்பது டேஷை குறிக்கும்? ஆப்ஷன் சி நாகனவாய் பறவைகள். 20வது கேள்வி, உத்தரகாண்டம் எழுதியவர் ஒட்டக்கூத்தர். ஆப்ஷன் ஏ ஆன்சர். அடுத்த கேள்வி, திருக்குறள் மூலத்தை நேரடியாக படிக்க விரும்பியே தமிழ் பயிலத் தொடங்கினேன் என்று கூறியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி காந்தியடிகள். 22வது கேள்வி, தமிழக அரசின் பாவேந்தர் நினைவு பரிசினை பெற்ற முதற் பாவலர்? வாணிதாசன். பகுத்தறிவு கவிஞர் என்று புகழப்படுபவர் உடுமலை நாராயண கவி. 24க்கு சி ஆன்சர் பாவேந்தர் பாரதிதாசன். 25வது கேள்வி, வா என்ற வேர்ச்சொல்லில் வினைமுற்று வந்தாள். ஆப்ஷன் ஏ ஆன்சர். 26வது கேள்வி, ராமன் வந்தான் எவ்வகை தொடர் என அறிந்து எழுதுக. ஆப்ஷன் ஏ வினைமுற்று தொடர். 27வது கேள்வி, மேற்கதுவாய் எதுகை. 28வது கேள்வி, இப்பாடலில் பயின்றுள்ள மோனை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் ஆப்ஷன் சி பொழிப்பு மோனை. அடுத்த கேள்வி, எவ்வகை வாக்கியம் என அறிக. பூக்களை பறிக்காதீர் கட்டளை வாக்கியம். ஆப்ஷன் பி ஆன்சர். இமிழிசை இலக்கண குறிப்பு அறிக. ஆப்ஷன் பி வினைத்தொகை. 31வது கேள்வி, மல்லிகை சூடினாள் என்பது பொருளாகு பெயர். அடுத்து பொறுத்துக. ஆப்ஷன் ஏ ஆன்சர் 1, 3, 4, 2. 32க்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்த கேள்வி, தமிழ் பதிப்புலகின் தலைமகன் என்று போற்றப்படுபவர் சி. வை. தாமோதரனார். ஆப்ஷன் சி ஆன்சர். 34வது கேள்வி, ஆன்சர் ஆப்ஷன் சி கூற்று 1 சரி 2 சரி. ஆப்ஷன் சி ஆன்சர். அடுத்து, திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் அமைந்துள்ள அல்லூரில் திருவள்ளுவர் தவச்சாலையை அமைத்தவர் ரா. இளங்குமரனார். ஆப்ஷன் பி ஆன்சர். 36வது கேள்வி,
ராசராச சோழனுக்கு கோயில் கட்ட வேண்டுமென்ற ஆர்வத்தை தூண்டிய கோயில் எது? ஆப்ஷன் டி ராசசிம்மேஸ்வரம் கோவில். 37வது கேள்வி, சங்க இலக்கியங்களில் கரகாட்டம் என்று அழைக்கப்படுவது குடக்கூத்து. அடுத்து, யோக சமாதி உகந்தவர் சித்திரரே என்றவர் திருமூலர். ஆப்ஷன் பி ஆன்சர். 39வது கேள்வி, வெட்ட வெளியை கடவுளாக வழிபட்டவர் கடுவெளி சித்தர். ஆப்ஷன் டி ஆன்சர். 40வது கேள்வி, அகர வரிசைப்படுத்துக. ஆப்ஷன் டி கேழ்வர் சவகர் நல்குவர் நசையி பொலிக்கும் போத்து மஞ்ஞை. 41வது கேள்வி, தாய் என்ற வேர்ச்சொல்லின் வினையால் அமையும் பெயர் தந்தவர். ஆப்ஷன் டி ஆன்சர். 42, வேர்ச்சொல்லை தேர்வு செய்க. மலர் வீட்டுக்கு சென்றால் செல். ஆப்ஷன் சி ஆன்சர். 43, ஒலி வேறுபாடறிந்து சரியான பொருளை அறிக. ஆப்ஷன் ஏ கருப்பம் சுற்று சபதம். அடுத்த கேள்வி, பிழையற்ற தொடரை கண்டறிக. ஆப்ஷன் ஏ எங்களூரில் புலவர் ஒருவர் வாழ்ந்தார். ஆப்ஷன் ஏ ஆன்சர். 45வது கேள்வி, பாடை மாக்கள் என அழைக்கப்படுபவர் யாவர்? பழமொழி பேசும் மக்கள். ஆப்ஷன் பி ஆன்சர். 46, பொறுத்துக. மணிமேகலை சீத்தலை சாத்தனார், சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள், பெரிய புராணம் சேக்கிழார், திருவிளையாடற் புராணம் பரஞ்சோதி முனிவர். ஆப்ஷன் பி ஆன்சர். 2, 4, 1, 3. அடுத்து 47வது கேள்வி, முடிகெழு வேந்தர் மூவர்க்கும் உரியது என அழைக்கப்படும் காப்பியம் எது? ஆப்ஷன் டி சிலப்பதிகாரம். 48வது கேள்வி, இவ்வடிகளில் நீபவனம் என்பது உபவனம். ஆப்ஷன் பி. 49வது கேள்வி, திருவரங்கத்தில் நாயக்க மன்னர் மற்றும் அவரது பட்டத்தரசியின் உருவங்கள் கம்பீரமாக காட்சியளிப்பது. ஆப்ஷன் சி 6 அடி உயரத்தில். இந்த கொஷின் கொஞ்சம் டவுட்டில் தான் இருக்குது. 50வது கேள்வி, சரியானவற்றை பொறுத்துக. ஆன்சர் ஆப்ஷன் டி 3, 2, 4, 1. அடுத்த கேள்வி, எனக்கு வறுமையும் உண்டு மனைவி மக்களும் உண்டு அவற்றோடு மானமும் உண்டு என்று கூறிய தமிழறிஞர் தேவநேய பாவாணர். இச்சொல்லின் பொருள் நனந்தலை உலகம். நனந்தலை உலகம்னா அகன்ற உலகம். ஆப்ஷன் ஏ ஆன்சர். பழமொழியினை நிறைவு செய்க. மரத்தை இலை காக்கும் மானத்தை பணம் காக்கும். ஆப்ஷன் சி. 54வது கேள்வி, மூனை சொல்லை கண்டறின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி நந்தவனம் நற்றமிழ் த ஆன்சர். 55வது கேள்வி, பொருத்தமான பொருளை தேர்வு செய்க. நெல்லிக்காய் முட்டையை கொட்டினார் போல. இது ஒற்றுமையின்மை. ஆப்ஷன் டி ஆன்சர். 56வது கேள்வி, பயனில்லாத கலர் நிலத்திற்கு ஒப்பானவர்கள் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கல்லாதவர். ஆப்ஷன் பி ஆன்சர். 57, திருக்குறளின் வழியில் துன்பப்படுபவர் நாவை காக்காதவர். ஆப்ஷன் டி ஆன்சர். 58, இதில் இக்குறளில் இடம்பெற்றுள்ள அணி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ ஆன்சர் உவமை அணி. 59வது கேள்வியில் ஔவையார் இயற்றிய நூல்கள் இவற்றில் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் டி ஞானக்குறள். 60வது கேள்வி, புலமை பெருங்கடல் என அழைக்கப்படுபவர் உவே சாமிநாதர். ஆப்ஷன் ஏ ஆன்சர். 61வது கேள்வி, காந்தியடிகள் தமிழகம் வந்தபோதெல்லாம் அவரது மேடை பேச்சினை மொழிபெயர்த்தவர் திரு வி கல்யாண சுந்தரனார். ஆப்ஷன் சி ஆன்சர். 62வது கேள்வி, ஆன்சர் ஆப்ஷன் சி கால்டுவெல். 63வது கேள்வி, தாதா சாஹேப் பால்கே விருது முதலில் தொடங்கப்பட்ட ஆண்டு 1969. 64வது கேள்வி, நாடக கலையை மீட்டெடுப்பதே நமது குறிக்கோள் என்றவர் நா. முத்துசாமி. 65, குந்தி தின்றால் குன்றும் கரையும் என்று பழமொழி உணர்த்தும் பொருளை எழுதுக. உழைக்காதவன் செல்வம் அழியும். ஆப்ஷன் பி ஆன்சர். 66, அகர வரிசைப்படுத்துக. இசைக்கருவிகளின் பெயர்களை அகர வரிசைப்படுத்துக. ஆப்ஷன் பி ஆன்சர். அடுத்த கேள்வி, பாரதியார் பாடிய பாடல்களுள் ஒன்று குயில்பாட்டு. ஆப்ஷன் சி ஆன்சர். 68வது கேள்வி, இந்த பாடலோட ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கவி காளமேகம். ஆப்ஷன் சி ஆன்சர். 69வது கேள்வி, சரியானவற்றை கண்டறிக. இதில் கொஷினே தப்பாக கேட்ட மாதிரி இருக்குது. மனோன்மணியத்தின் கிளைக்கதை சிவகாமியின் சரிதம். இதில் சபதம்னு கொடுத்துருக்காங்க. கொஷினே தப்பு இதில். அடுத்து 70வது கேள்வி, கீழ்காணும் சொல் வழக்கினை வரிசைப்படுத்துக. இதில்
ஆப்ஷன் 1 3 சரி 2 தவறு. ஆன்சர் ஆப்ஷன் பி 1 சரி 2 தவறு 3 சரி. 71வது கேள்வி பார்க்கலாம். வெண்பாக்குரிய ஓசை செப்பலோசை. ஆப்ஷன் டி ஆன்சர். 72வது கேள்வி பார்க்கலாம். பொறுத்துக கேட்டிருக்காங்க. முல்லைப்பாட்டு நப்பூதனார், காசிகாண்டம் அதிவீரராம பாண்டியார், சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள், காலக்கணிதம் கண்ணதாசன். ஆப்ஷன் பி 3 4 2 1. 73வது கேள்வி. படைப்பாளன் தன் கருத்துக்களை உணர்ச்சிகளோடு வெளிப்படுத்தும் வடிவம் நாடக வடிவம். ஆப்ஷன் ஏ ஆன்சர். 74வது கேள்வி. மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம், பகுத்தறிவு கவி உடுமலை நாராயண கவி. ஆப்ஷன் டி ஆன்சர். அடுத்து 75. தவறான தொடரை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஆப்ஷன் பி இந்தியாவின் முதல் பொது நூலகம் மும்பை நடுவு நூலகமாகும். ஆப்ஷன் பி தான் ஆன்சர். அடுத்த கேள்வி. விடைக்கேற்ற வினா அமைக்க. மீனாட்சி சுந்தரனார் தல புராணங்களை பாடுவதில் சிறந்தவர். இதோட ஆன்சர் ஆப்ஷன் டி. தல புராணங்களை பாடுவதில் சிறந்தவர் யார்? 77. செந்தமிழ் இலக்கண குறிப்பு பண்பு தொகை. ஆப்ஷன் சி. 78. காவிய தரிசனம் எனும் வடமொழி நூலின் தமிழ் நூலாக அமைந்தது தண்டி அலங்காரம். ஆப்ஷன் பி. 79க்கு ஆன்சர் ஆப்ஷன் பி. இகழ்வேல் வேந்தர் சேர்ந்தொழுகுவார். 80வது கேள்வி. கரை பொரு இலக்கண குறிப்பு வரைக. 2ஆம் வேற்றுமை தொகை. ஆப்ஷன் பி ஆன்சர். 81வது கேள்வி. புறநானூற்றின் சில பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜி.யு. போப். ஆப்ஷன் பி. 82. வளவன் ஏவா வானூர்தி எனும் பாடல் வரி இடம்பெற்ற நூல் புறநானூறு. ஆப்ஷன் பி ஆன்சர். 83வது கேள்வி. இந்த கேள்விக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி. ஜார்ஜ் எல். ஹார்ட். 84வது கேள்வி. ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் எது? தஞ்சை சரஸ்வதி மஹால் நூலகம். ஆப்ஷன் டி ஆன்சர். 85. மஞ்சக்காமாலைக்கு எளிய மருந்தாக இன்றும் பயன்பட்டு வரும் செடி இவை மூன்றும். ஆப்ஷன் டி ஆன்சர். உப்பள தொழிலாளர் ஓப்பு வாழ்க்கையை குறிக்கும் புதினம் கரிப்பு மணிகள். ஆப்ஷன் பி. தினத்தந்தி நாளிதழில் பணியாற்றிய தமிழ் படைப்பாளர் ப. சிங்காரம். ஆப்ஷன் பி. முத்துராமலிங்க தேவரை தேசியம் காத்த செம்மல் என்று பாராட்டியவர் திருவிக. ஆப்ஷன் பி. மணக்குரங்கு எனும் சொல்லிற்கு இலக்கண குறிப்பு உருவகம். ஆப்ஷன் ஏ. பொருந்தாத சொல்லை கண்டறிக. ஆப்ஷன் டி. 6. பிழை திருத்தம் செய்க. ஆப்ஷன் சி ஆன்சர். மயிலாகவும் குயில் கூவும் ஆந்தை அலரும். 92. ஆப்ஷன் ஏ ஆன்சர். பிழை திருத்தம் செய்கள். ஆப்ஷன் ஏ ஆன்சர். 93. ஐ எனும் ஓரெழுத்து ஒரு மொழி பொருள் தலைவன். ஆப்ஷன் டி ஆன்சர். 94. ஃபிக்ஷன் எனும் சொல்லின் தமிழ் சொல் புனைவு. ஆப்ஷன் பி. அடுத்த கேள்வி. இத்தொடரில் இடம்பெற்றுள்ள வலுவமைதியை கண்டறிக. ஆப்ஷன் சி. மரபு வலுவமைதி. 96. மணிமொழி கோவை அடைமொழியால் குறிக்கப்படும் நூல்கள் நான்மணிக்கடிகை, முதுமொழி காஞ்சி, ஆசாரக்கோவை. ஆப்ஷன் ஏ ஆன்சர். அடுத்த கேள்வி. 97வது கேள்வி. திருவிருத்தம் என்ற நூலின் ஆசிரியர். ஆப்ஷன் ஏ. நம்மாழ்வார். 98. திருக்கேதார பதிகத்தை பாடியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி. சுந்தரர். அடுத்து. மார்கழி திங்களில் திருமால் கோவில்களிலும் வீடுகளிலும் ஓதப்படும் பாடல் திருப்பாவை. ஆப்ஷன் ஏ ஆன்சர். அடுத்து 100வது கேள்வி பார்க்கலாம். தமிழ் பெருங்காவலர் என்று அழைக்கப்படுபவர் தேவநேய பாவாணர்.